அண்ணா வழிகாட்ட கலைஞர்த்தம் குறக்கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே. சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே புறம் செய்த கொள்கை சுடரே. மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு, நல்லாட்சி தந்தாரே, நம் வாசல் அவர் வாசமே. காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே, பொது பாடம் கொடுத்தாரே, தந்தை வழியே. சாமானிய மக்கள் பயனடைகிற விதமா சரியான நேரத்திலையும் எளிமையான வழியிலையும் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டதுதான் மக்களுடன் ஸ்டாலின் செயலி. இப்பவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லோருக்கும் எல்லாம்னு உறக்க சொல்லுங்க. லட்சுமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 2 வயசு ஆகுக்கா. முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் அப்ளை பண்ணிடு. ஒரு பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய், 2 பெண் குழந்தைக்கு தனித்தனியா 25,000 ரூபாய் வைப்பு தொகையா தராங்க. ஒண்ணு இல்ல, 1000 திட்டங்கள் இருக்கு குழந்தைகளுக்காக. மக்களுடன் ஸ்டாலின் ஆப்ல எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மக்களுடன் ஸ்டாலின், குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முகவரி. இங்க உட்கார்ட்டோம் மேடம். ஹலோ, இங்க உட்கார்ட்டோம். மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ்நாட்டை காக்கும் ஸ்டாலின். தமிழா வா, தமிழாளவா, தமிழ் பேணி காத்து தலைமுறைகளை தலைவனாக்கவா. தமிழாளவா, தலைவா நீ வா, இசையெங்கும் திராவிடத்தின் ஆட்சியாக்க சூளுரைக்கவா. வென்றிடுவோம் வா. தமிழா வா, தமிழாளவா, தமிழ் பேணி காக்க தலைமை தாங்கி வா. தமிழாளவா, தலைவா நீ வா, நம் புதுமை பெண்கள் தலை நிமிர வீறு கொண்டு வா. வென்றிடுவோம் வா. தமிழரின் உரிமைகளை மீட்டெடுக்கும் அன்பின் தலைவா, தலைமுறை தாங்கி நின்று தமிழை வளர்க்கும் அன்பின் தலைவா. தமிழரின் மனங்களுக்குள் வீற்றிருக்கும் வெற்றி தலைவா, பெரியார் கொள்கை வளர்த்து கோட்டை பிடித்த தமிழா. சுதிரங்கள் உச்சரிக்கும் உந்த பேரை தமிழ்நாடே அச்சடிக்கும் தலைவர் பேரை மு.க. ஸ்டாலின் அவர் பேரு. திராவிடத்தின் ஆணி பேரு. சுதிரங்கள் உச்சரிக்கும் உந்த பேரை தமிழ்நாடே அச்சடிக்கும் தலைவர் பேரை மு.க. ஸ்டாலின் அவர் பேரு. திராவிடத்தின் ஆணி பேரு. அண்ணா வழிகாட்ட கலைஞர்த்தம் ஆப்ல எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மக்களுடன் ஸ்டாலின், குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முகவரி. மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ்நாட்டை காக்கும் ஸ்டாலின். தமிழா வா, தமிழாளவா, தமிழ் பேணி காத்து தலைமுறைகளை தலைவனாக்கவா. தமிழாளவா, தலைவா நீ வா,
அண்ணா வழிகாட்ட கலைஞர் தம் குர கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே. Test. Test. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் விழா மேடைக்கு இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர உள்ளார்கள். மகளிர் அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அலைபேசியின் ஒலி அளவினை குறைத்து வைக்கும்படியும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி மற்றும் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க ஓர் அணியாக இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிறோம். இந்த மாநாடு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா அரங்கிற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இங்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். மகளிர் உரிமைகளுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்த பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்
பெண்களுக்கு சொத்துரிமை, அரசு வேலைகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு, பெண் கல்வி மேம்பாடு என எண்ணற்ற வழிகளில் மகளிர் நலம் பெறும் திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மகளிரை தலை நிமிர செய்த தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டில் மகளிர் உரிமைகளுக்கு குரல் எழுப்ப அகில இந்திய அழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு ஹெலன் டேவிட்சன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என அயராது உழைத்தவர் தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தனது 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் பெண்களின் உரிமையை மீட்டெடுக்கவும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழக மகளிரணி ஒருங்கிணைப்பில் தமிழக தலைவர் இந்திய பெண்களின் உரிமைக்காக பாராளுமன்றத்தில் கர்ச்சிக்கும் சிங்கமாய் மகளிரணிக்கு சிறந்த வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகளிரணி மகளிர் உரிமை மாநாட்டில் இந்திய கூட்டணியின் பெண் தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் வருகை தர செய்து மகளிரணிக்கு வரலாற்று மிக்க சிறப்புமிக்க பெருமை பெற்று தந்த நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர், கழக நாடாளுமன்ற துணைத் தலைவர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். We have in our midst of eminent of leaders of the country, Madam Mehbooba Mufti, the former Chief Minister of Jammu and Kashmir, Madam Priyanka Gandhi, the General Secretary of Indian National Congress, Madam Supriya Sule, Member of Parliament and the Working President of NCP, Madam Dimple Yadav, Member of Parliament, Samajwadi Party, Madam Leslie Singh, Minister of Bihar and NEC Member of JDU, Madam Subhashini Ali, former MP and Politburo Member of the CPIM, Madam Ani Raja, NEC Member of CPI and General Secretary of NEIFF, Raxi Millan, Deputy Speaker of Delhi Assembly NCC Member APP, Madam Sumitra Dev, former MP of National Spokesperson of AITC. I would like to extend a very warm welcome each of them on behalf of the DMK Women's Wing. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் இன்று மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் மகளிர் உரிமை மாநாடு என்பதற்காக இன்று நாங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது இந்த பார்வையாளராக எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, கழக பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் ஆனி ராஜா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. திருமிகு ஆனி ராஜா will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு டிம்பிள் யாதவ் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு லேஷி சிங் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு லேஷி சிங் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு சுஷ்மிதா தேவ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு சுஷ்மிதா தேவ் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu.
குழந்தைகள் நலன் மற்றும் பெண்களின் உரிமைகளை முதன்மையாக கொண்டு பணியாற்றி வரும் டெல்லி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான திருமிகு ராக்கி பிட்லன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். With great pleasure, we invite திருமிகு ராக்கி பிட்லன் for the special address. बहुत बहुत धन्यवाद। मंच पर उपस्थित समस्त सम्मानित अतिथिगण, मेरे समक्ष बैठे चेन्नई के तमाम सम्मानित मतदाता, आज के इस कार्यक्रम को आयोजित करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूँ तमिलनाडु के मुख्यमंत्री श्री DMK स्टालिन जी को, DMK की सांसद सुश्री कनिमोझी जी को, जिन्होंने ये कार्यक्रम को आयोजित किया और देश भर से अलग अलग पार्टियों का प्रतिनिधित्व करती हुई आए हुए तमाम सम्मानित अतिथिगण जो मंच पर विराजमान है, मैडम सोनिया जी, आप सबका मैं दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद करती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। साथियों, आज का कार्यक्रम जो आयोजित किया गया है वो महिलाओं के अधिकारों पर चर्चा करने हेतु इस कार्यक्रम को बुलाया गया, इसका आयोजन किया गया। महिलाएं जो इस देश की आधी आबादी है, महिलाएं जो हमारे समाज का अभिन्न अंग है, महिलाएं जो इस देश की व्यवस्था को सुव्यवस्थित करने के लिए अपना अभूतपूर्व योगदान देती हैं। ऐसी महिलाओं के अधिकारों के ऊपर आज चर्चा करने के लिए हमारी जैसी बहनें, हमारी जैसी बेटियां जो दूर दराज गांव में रहती हैं, उन हजारों हजार महिलाओं के अधिकारों पर चर्चा करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूं, मैं श्रद्धांजलि देना चाहती हूं संविधान निर्माता डॉक्टर भीमराव अंबेडकर जी को, जिन्होंने संविधान का निर्माण करते वक्त अपने संविधान के अंदर देश की आधी आबादी को उनके अधिकार दिए, उनके हक दिए। डॉक्टर भीमराव अंबेडकर जी ने कानून बनाकर महिलाओं को समाज में समानता का अधिकार दिया, महिलाओं को समान शिक्षा और समान वेतन पाने का अधिकार दिया, महिलाओं को चार दीवारी से बाहर निकलकर अपने जीवन को अपने मुताबिक जीने का अधिकार दिया। डॉक्टर भीमराव अंबेडकर संविधान निर्माता ने तो कई दशकों पहले ही हमारे इस देश की आधी आबादी को उसके अधिकार दे दिए थे। ये देश की आधी आबादी संविधान निर्माता डॉक्टर भीमराव की चिंता, उसके शिक्षा की चिंता, उसकी सुरक्षा की चिंता, उसके रोजगार की चिंता के ऊपर आज इतना बड़ा सम्मेलन कर रहे हैं। इसके उलट अगर देखें, पिछले 75 सालों के अंदर आजादी के बाद भी संविधान में अपने अधिकारों को प्राप्त करने के बावजूद भी इसके साथ साथ अशिक्षा का जो माहौल है, अशिक्षा का जो आंकड़ा है, वो जैसे जैसे आजादी का हमारा देश का समय बढ़ता जा रहा है, महिलाओं की अशिक्षा का आंकड़ा उतनी तेजी से बढ़ता जा रहा है। इसके साथ साथ घरेलू हिंसा हो, अत्याचार हो, महिलाओं की आवाज को दबाने वाले जो है अपराध हो, नित दिन उनका ग्राफ बढ़ता जा रहा है, जो कि बेहद दुर्भाग्यपूर्ण है। संविधान के अंदर तो, सरकारों के अंदर तो हम लोगों ने सिर्फ कागजों के ऊपर अपनी बेटियों को, अपनी महिलाओं को, अपनी बहनों को हक और अधिकार दिए हैं, लेकिन वास्तव में आज जरूरत है उन हक को, उन अधिकारों को जमीन पर उतारकर उनकी झोली में डालने का, उनको लाभ पहुंचाने का। आज जरूरत है समाज के तमाम बुद्धिजीवियों को, आज जरूरत है तमाम राजनीतिक दलों के, राजनीतिक लोगों को, आज जरूरत है जो है केंद्र की सरकार में बैठे हुए लोगों को और राज्य की सरकारों में बैठे हुए लोगों को ये सोचने की, इस पर मंथन करने की, इस पर चिंतन करने की जरूरत है कि हम हमारी बेटियों के अंदर से यह असुरक्षा का भाव
कैसे खत्म करें, कैसे हम इस देश की प्रगति में अपना महत्वपूर्ण योगदान देने वाली देश की आधी आबादी जो हमारी बहनें हैं, जो हमारी माएँ हैं, इनको कैसे हम बेहतर से बेहतर सुरक्षा दें, रोजगार के बेहतर से बेहतर अवसर प्रदान करें। आज राजनीति के अंदर जितनी महिलाओं की जरूरत है उससे कहीं ज्यादा मुझे लगता है कि उन महिलाओं की जरूरत है जो गलियों में, कस्बों में, गली में, मोहल्लों में जाकर महिलाओं को उनके हक के लिए जागने का काम करे, उनको जागरूक बनाने का काम करे और आगे बढ़ाने का काम करे। मैं एक बार फिर से दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद देना चाहती हूँ, बहुत बहुत आभार प्रकट करना चाहती हूँ तमिलनाडु की सरकार का और यहाँ पर आए हुए तमाम लोगों का, तमाम आयोजनकर्ताओं का कि आपने देश की 75वीं वर्षगांठ जो खत्म हो गई है अमृत काल के मौके पर इस ज्वलंत मुद्दे को उठाया। देश की जरूरत है आज महिलाओं को सशक्तिकरण देने की, देश की जरूरत है आज महिलाओं को उनके अधिकार देने की और देश को आज जरूरत है आखिरी पंक्ति में खड़ी हुई महिला को शिक्षित करने की, रोजगार देने की। आपने मुझे बोलने का मौका दिया, इसके लिए मैं बहुत बहुत धन्यवाद देती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। जय हिंद, जय भारत। Thank you, ma'am, for your special address. பெண்ணுரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான திருமிகு சுஷ்மிதா தேவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is our privilege and honor to invite திருமிகு சுஷ்மிதா தேவ், national spokesperson for the Trinamool Congress, well known for her unwavering dedication to championing women's rights, to deliver the special address. Could not rid our societies of gender roles and patriarchy. Women have proved their ability to compete, and if I may say so, they have done but better than men in many aspects. Yet, their economic and political participation is dwindling. I am pained to say that we all today cannot keep repeating that what are the causes. India Trinamool Congress and my leader, Mamata Banerjee, implemented women's reservation during the 2019 parliamentary elections. She gave 41% nominations to women. And let me tell you, it was not an easy election for her. The 17 women who got tickets, I am proud to say that the 9 of them today are sitting in the Lok Sabha. Now, every 1 in 3 women in the Lok Sabha are from the Trinamool Congress. As the only woman chief minister of the country today, her own story, even her critics would admit, is one of resilience and grit. She faced every imaginable challenge, right from physical violence to patriarchy and even poverty, but stood tall through it. Once she succeeded, she used her party's capacity and her popularity to walk the talk and bring women to the forefront. Friends, compare Mr. Narendra Modi, the Prime Minister of India. His Beti Bachao and Beti Padhao campaign is nothing but an advertising and PR excess for Prime Minister Modi. I am sad to say that Nirbhaya shook the nation, but the funds remains unutilized. I am happy that women got the Ujjwala scheme, but the majority have rejected it. BJP, with an absolute majority, has delayed the reservation bill and given us a bill which is shackled in preconditions. It is preconditioned on a fresh census and a delimitation process. I hear on television people saying that women's reservation will be implemented in 2034. But let me tell you today that there is absolutely no guarantee that even if everything goes well, women's reservation will not come into effect till 2037. Not till 2037. The last time the Delimitation Commission was set up, it took 6 years to give a report. 6 years. Therefore, my friends, BJP is infamous for tokenism.
Today, when the women's reservation bill was being debated in the parliament, we should be ashamed. We should be ashamed that the BJP MP accused of molesting our wrestlers was sitting in the parliament. Today, while women were being paraded naked in Manipur, raped and children orphaned, today the Prime Minister's conscience were not shaken. But like I said, how do we do it differently? And the only thing that I can think of is where women have voted in greater numbers, why should they remain at a minimum of a bare number of 9% in the Lok Sabha? If we want to change this, I feel that there has to be political will. I hope that you will agree with me that it is everyone's duty, every political party's duty to demolish the systemic and systematic discrimination and marginalization of women within parties has to stop. It must stop. We have to show the political will to have women in more substantive positions. But last but not the least, नारी पूज्यन्ते तत्र देवता, यानी जहाँ नारी की पूजा होती है वहाँ देवता का वास होता है। हम नारी सर्वशक्तिमान हैं। नारी के बिना संसार में मानव जाति की सृजन की कल्पना नहीं की जा सकती है। इसी शक्ति को सम्मान देने के लिए हमारे बिहार में माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी ने सत्ता आरक्षण महिलाओं के लिए सुरक्षित है। राज्य में पहली बार पुलिस महिला बटालियन का गठन किया गया है। राज्य के सभी 40 पुलिस जिलों एवं 4 रेल पुलिस जिलों में एक महिला थाना की स्थापना किया गया है। राज्य में अनुसूचित जनजाति की महिलाओं के लिए स्वाभिमान बटालियन का गठन किया गया है। वहीं पुलिस बल में सिपाही से अवर निरीक्षक तक के पदों में सीधी नियुक्ति में महिलाओं के लिए 35% आरक्षण की व्यवस्था की गई। सरकारी सेवाओं संवर्गों के सभी स्तर के एवं सभी प्रकार के पदों पर सीधी नियुक्ति में 35% आरक्षण दिया ही जा रहा है। एक उदाहरण मात्र मैं देना चाहूँगी। बिहार राज्य में 1,07,431 पंच के पद पर कुल 63,974 पंच की सीट पर महिला जीत कर आई है। 38 जिला परिषद अध्यक्ष में 29 महिला जिला परिषद अध्यक्ष। वहीं कुल 8,058 मुखिया में कुल 4209 मुखिया पद पर आसीन हैं। पंचायती राज व्यवस्था में महिलाओं को आरक्षण देने की नेक सोच रखने वाले देश के हमारे भूतपूर्व प्रधानमंत्री स्वर्गीय राजीव जी को भी मैं स्मरण करना चाहूँगी। आज स्वर्गीय राजीव गांधी जी रहते तो महिलाओं को देश की संसद और विधानसभाओं में कब का 1/3 आरक्षण मिल गया होता। हमारे बिहार में नारी सशक्ति के अग्रणी नेता माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी द्वारा ऐतिहासिक कदम उठाए गए, जिनकी चर्चा करूंगी तो काफ़ी वक्त लग सकता है। मुख्यमंत्री बालिका पोशाक योजना, छात्रवृत्ति योजना, साइकिल योजना, बालिका प्रोत्साहन योजना, बिहार स्टूडेंट क्रेडिट कार्ड योजना, मुख्यमंत्री किशोरी स्वास्थ्य कार्यक्रम आदि चलाकर महिलाओं को अवसर प्रदान किया गया है। मुख्यमंत्री कन्या उत्थान योजना, लक्ष्मीबाई पेंशन योजना, मुख्यमंत्री नारी शक्ति योजना से महिलाओं को काफ़ी लाभ पहुंचा है। जो महिला को कभी अबला कहा जाता था उसे सबला बनाने के लिए हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी प्रयास कर रहे हैं। मुख्यमंत्री महिला उद्यमी योजना चलाया जा रहा है। वहीं महिलाओं को सरकारी नौकरी में तो 35% आरक्षण दिया ही जा रहा है। तमिलनाडु में भी भूतपूर्व मुख्यमंत्री
अभिभावक समान स्वर्गीय करुणानिधि जी के द्वारा महिलाओं के लिए कई योजनाएं चलाई गई। उन्हीं के पद चिन्हों पर चलकर वर्तमान मुख्यमंत्री स्टालिन जी भी महिलाओं को सम्मानित व गौरवान्वित करने का अवसर प्रदान किया है। हम इसके लिए आदरणीय स्टालिन जी का समस्त महिला बहनों की ओर से आभार प्रकट करती हूं और धन्यवाद देती हूं। एक तरफ स्वर्गीय राजीव गांधी जी, स्वर्गीय करुणानिधि जी, माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी, माननीय मुख्यमंत्री स्टालिन जी, माननीय मैडम सोनिया गांधी जी, जिन्होंने महिलाओं के हित में इतने ऐतिहासिक कदम उठाए हैं, लेकिन उसका ढिंढोरा नहीं पीटा जा रहा है। मार्केटिंग को तैयार है। देश की महिला पुरानों इतिहास में जो उसे शक्ति प्रदान थी, वो शक्ति प्राप्त करेंगी, तभी आरक्षण के लिए मोहताज नहीं होना पड़ेगा। मैं विनम्रता के साथ अनुरोध करना चाहूँगी मैडम प्रियंका जी से, मैडम कनिमोजी जी से, मैडम सुप्रिया सुले जी से, महबूबा जी से एवं समस्त मंचासीन सभी महिला नेत्रियों से कि एकजुट होकर देशव्यापी कार्यक्रम के तहत मातृवंदन अभियान पर निकले। हम सभी साथ मिलकर कदम से कदम मिलाकर चलने को तैयार हैं। देश की महिलाएं आप सबों को पुकार रही है, आप आगे बढ़ें, हम सभी साथ हैं। बस आदि आबादी ही नरेंद्र मोदी का हिसाब किताब बराबर कर देंगी। मुझे विश्वास है कि मेरे अनुरोध पर आप सभी विचार करेंगी। अंत में मैं बिहार के माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी के ओर से यहाँ उपस्थित महिला बहनों को शुभकामना प्रेषित करती हूँ। उनकी ओर से महिलाओं के अधिकार की हर लड़ाई में सहयोग समर्थन का भरोसा देते हुए यही उनका शुभकामना संदेश है। पुनः इस कार्यक्रम में आयोजनकर्ता मैडम कनिमोजी जी, यहाँ के लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय स्टालिन जी एवं समस्त मंचासीन नेताओं बड़ों से आशीर्वाद लेते हुए अपनी वाणी को विराम देती हूँ। जय हिंद, जय भारत। Thank you, ma'am. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We are delighted to welcome திருமிகு டிம்பிள் யாதவ். Member of Parliament has demonstrated that women's parliamentation in politics lead to the empowerment of society to deliver special address. Thalapati DMK Stalin ji, Mrs. Kani Mohi, MP and Deputy General Secretary of DMK, General Secretary of International Congress, Priyanka Gandhi ji, MP and Working President of NCP, Mrs. Supriya Sule ji, former Chief Minister of Jammu Kashmir, Chairperson PDP, Mrs. Mehbooba Mufti ji, former MP and Pilot Bureau Member of CPI-M, Mrs. Subhashini Ali ji, National Congress, National Executive Committee Member, CPI, Mrs. Ani Raja ji, Minister of Food and Consumer Protection, Government of Bihar, Mrs. Leshi Singh ji, Deputy Speaker, Delhi Assembly, and National Executive Member of AAP, Mrs. Rakhi Bidlan ji, former MP and National Spokesperson, AITC, Mrs. Shushmita Dev ji, and all the dignitaries who are present in front of me, all the distinguished guests, and my fellow citizens of India. This day and moment have been 100 years in the making, as today we celebrate the centenary of the DMK patriarch and a great son of soil, a towering leader, a progressive ideologue, a politician par excellence, is in strict conformance to what successive Samajwadi Party governments have delivered for women in Uttar Pradesh under the Chief Ministership of Honorable Netaji and Shri Akhilesh Yadav ji. For us, women's right is not a manner of speech, but a matter of faith and action. Let me draw the focus to the task at hand.
for this August gathering. The Magalir Urmai Manadu being organized today by the DMK Women's Wing, headed by MP Kani Mohi, calls upon the central government, headed by BJP, for immediate action on women's rights issues. The BJP government has totally been proven incompetent and an abject failure in securing women's rights and providing security and safety to women. India has witnessed an alarming surge in crimes against women, particularly of the OBCs, SC/STs, and the minorities. This dire situation reflects poorly on the government's ability to ensure the safety and the security of women, especially from the OBCs, SC/STs, and minorities, who bear the brunt of this crisis. Manipur is a living example today for us. What has been seen in Manipur is really shattering the very idea of India. The data reveals that incidents of rape and sexual assault and violence against young girls, infants, women, and older women have reached to one of the highest ever under the BJP government, exposing a fundamental breakdown in social order, sense of security, and law and order. The lack of swift justice and a consistent track record of not holding perpetrators accountable has led to this scary situation in the country. This needs to be corrected immediately. Nothing can be allowed to impinge on the right of life. In the Indian democracy, women constitute of half the population, and this active participation in politics is essential for the robust democracy and a truly inclusive society. The recent proposal by the BJP government to postpone the vital reform of implementing 33% reservations of women in parliament and state assemblies way into the distant future is a huge disappointment that appears to be only a BJP political ploy. The BJP's move is only an eyewash purely for electoral gains. Samajwadi Party's argument for providing separate reservations for OBCs, for SC/STs, and minorities is a critical, progressive stance that deserves immediate inclusion and consequent implementation. The BJP government's one-size-fits-all will certainly dilute the representation of marginalized communities. The Samajwadi Party's proposition recognizes the unique challenges faced by the women of OBCs. மகளிர் உரிமை மாநாட்டில் அதுக்கான எல்லா விதமான comrades. So தோழியர் மெஹபூபா முஃப்திஜி, தோழியர் பிரியங்கா காந்திஜி, தோழியர் கனிமொழிஜி, தோழியர் சுபாஷினிஜி, தோழியர் சுப்ரியா சூலேஜி, தோழியர் டிம்பிள் யாதவ்ஜி, தோழியர் லெஷி சிங்ஜி, தோழியர் சுஷ்மிதா தே, தோழியர் ராக்கி, and நம்மளை எல்லோரும் இங்கே வருக வருக என்று வெல்கம் பண்ணி அமர்ந்திருக்கிற தோழியர் ஹெலன்ஜி, உங்களுக்கு எல்லோருக்கும் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐயுடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் NFIWனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக, கலைஞருடைய வாழ்க்கையே கொண்டாடுறதுக்கான இந்த கூட்டத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் வந்திருக்கிறார் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் கூறிய தோழியர் DMK தோழியர்களே, உங்களை எல்லோரையும் சேர்த்து பிடிச்சு ஒரு முத்தத்தை கொடுக்கிறேன். நம்ம இந்த
பெண்கள் உரிமை மாநாடு நடக்கும்போது என்ன நேட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்காக கலைஞரும் அதே மாதிரி DMK பார்ட்டியும் இங்கே நமக்கு பெற்று தந்திருக்கிறதோ அதே மாதிரி இந்திய தேசத்தில் நம்ம பெண்கள் என்ன சட்டங்களை என்ன உரிமைகளை நம்ம நேடி இருக்கிறதோ இந்த போன 75 ஆண்டுக்குள்ளே போராட்டங்கள் பண்ணி நம்ம நேடி இருக்கிறதோ அந்த அத்தனை உரிமைகளையும் பறிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மத்தியில் ஒன்றிய ஆட்சி இந்த தேசத்தை ഭരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. மனுவாதி ஃபாசிசம் இந்தியாவில் எல்லா இடத்திலுமே பாம்பு மாதிரி விஷப்பாம்பு மாதிரி பத்தி விடர்த்தி ஆடுறத ஒரு நிலைமையை பார்க்கிறது. மதேதர மதசார்பற்ற இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கேட்கிறது ஜெய் ஸ்ரீராம் എന്നൊരു குரல் தான். அதே மாதிரி செங்கோல் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரசிடென்ட் ஒரு பெண் பிரசிடென்ட், அவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து வந்திருக்கிற பிரசிடென்ட், அந்த மாதிரி ஒரு பெண் பிரசிடென்ட் இருக்கும் போதும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கு வெளியே அவங்களை உட்கார வச்சு பாராளுமன்றத்துக்குள்ள செங்கோல் கொண்டு வைக்கிற ஆட்சி இന്ന് நரேந்திரமோடி 56 இன்ச் நெஞ்சளவுள்ள பிரதமர் உட்கார்ந்து இந்த தேசத்தை தொலைக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிற ஒரு கட்டத்தில் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மகளிர் உரிமை மாநாடு கலைஞருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி இന്ന് நம்ம இங்க நடத்திட்டு இருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கிற மரணங்கள் அது கூட்ட மரணங்களா இருந்தாலும் செங்களுக்கு போராடி அவங்களுடைய டெட் பாடி மேலே அவங்களுடைய ரத்தத்தின் மேலே நின்னுதான் நிறைய சட்டங்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் பாஸ் ஆக்கியது. என்ன வருது இன்னைக்கு அந்த சட்டங்கள்? அங்கே குஜറാത്തിൽ ബിൽക്കിസ് ബാനുവിനെ പറ്റി ഞാൻ നിങ്ങളോടെല്ലാം சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ബിൽക്കിസ് ബാനുവിനെ அவளுடைய குடும்பத்திலே மற்ற பெண்களை கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களை கொலை பண்ணிய அந்த கொடும் குற்றவாளிகள் அவங்களில் ஜெயிலில் இருந்தது. இந்தியா வந்து 56 ഇഞ്ചുകാരൻ പ്രധാനമന്ത്രിയുടെ തലമയിൽ 75 ആണ്ട് സ്വതന്ത്ര ദിന വിഴ നമ്മ സെലിബ്രേറ്റ് பண்ணிருக்கும்போது இந்தியாவில ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணிருக்கும்போது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் இருந்து பேசிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் குஜராத்தில் இருந்த அந்த கொடும் குற்றவாளிகளை ஜெயிலில் இருந்த அந்த குற்றவாளிகளை அப்படியே ஜெயில் திறந்து விட நீங்கள் எல்லாம் போயிடுங்கோ என்ன சொன்னது? சன்ஸ்காரி பிராமின் அவங்களெல்லாம் பயங்கரமான பிராமணை வந்து ஜெயிலில் வச்சா கொடும் பாவம், அதனால் அவங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானுவினை அவளுடைய குடும்பத்தை அழிச்ச அந்த பெண்களை கற்பழிச்ச அந்த கொடும் குற்றவாளிகளை ஜெயில்ல ஃப்ரீயா விடுறது. அது என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை சட்டங்களும் பெண்களுக்கான பெண்களுடைய உரிமைக்கான அத்தனை சட்டங்களும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத போகிறது. 2014 இருந்து ഞാൻ முடிக்கிறேன். 2014 இருந்து ഇന്ന് വരേക്കും RSSനാൽ നയിക്കപ്പെടുന്ന ഫാസിസ அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அது வந்து பெண்களை ஏமாற்றித்தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. என்ன சொன்னான்னு எனக்கு முன்னாடி இங்க பேசியது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அதெல்லாம் நான் சொல்றதில்ல. இப்ப என்ன கடைசியில வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணி இருக்கிறது. இந்த பேப்பர்ல சக்கரை எழுதி வைக்கிறது, சக்கரை. அப்புறம் கட்டன் சாயை எடுத்து நான் குடிக்கிறது. அந்த கட்டன் சாயில விலைவாசினால
சக்கரை கிடையாது. இன்னைக்கு சென்டர் அங்கே இருந்தா சக்கரை கொடுக்கறது கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் சக்கரை கொடுக்கறதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த கட்டன் சாய் இப்படி பார்த்து, அல்ல சாரி, இந்த பேப்பர்ல சக்கரான்னு எழுதி இருக்கிறது இப்படி ஒரு முறை பார்த்து கட்டன் சாயா குடிச்சா மதுரிக்குமா, இனிப்பாயிருக்குமா? அதே மாதிரி தான் ஏட்டிலே புக்கிலே பசு புல்லு தின்ன மாட்டே. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டம்னு சொல்லி பாஸ் பண்ணி இது தெய்வம் ஆறு நரேந்திர மோடி. ஆனா இது எப்ப அமல்படுத்துவே? ஏதாச்சும் சொல்லி இருக்கிறதா? இன்னைக்கு அமல்படுத்ததா? நாளைக்கு அமல்படுத்துறதா? 2024 அமல்படுத்துறதா? Because Tamil Nadu has a rich legacy. It's a state which has done social justice. The state which I come from, of Shau Pule Ambedkar's, you have the same rich legacy of Periyar. So that here I asked somebody today before coming here, what are the few things the Tamilian pride is? They said our pride is of social justice. We are proud of our language. There is no caste, no religion. It's only our language which fills us together. And I would like to tell Talapati Stalin Anna one thing. That's one thing that the entire DMK in India's parliament stands for, is their proud Tamil legacy that they're proud of. Whatever issues are raised, always Honorable Balaji is always leading, be it the MBBS exam, he's always first leading and fighting with the BJP. He's always fighting, no forcing Hindi on us. We are proud Tamilians, we like our language. Hindi is welcome, English is welcome, but you cannot take the Tamil away from the Tamilians. So I think it's a very proud community with a rich legacy. And there is one most big contribution which you all have done, which Kalingar has done, is they have not only taken Tamil language ahead, but even the technical words in schools used were started by Kalingar. So there are technical language. So you have really brought it down to the basics. So you all are really proud of your language. And it's so wonderful to see that there is no caste, no religion. It's only what unites Tamil Nadu is the love for their language. So the way you are proud Tamilians, I am a proud Maharashtrian who has a lot of pride. And right now the way the invasion from Delhi, that I call Adrushya Shakti, means it's an invisible power of Delhi which is attacking the cooperative federalism of this country. The way Tamil Nadu is fighting, so are we fighting in Maharashtra, and unitedly Tamil Nadu and Maharashtra will make sure that nobody will go against our cooperative federalism and take away our rights from us. I would like to quote, Kanimoli ji has orchestrated this most beautiful evening and a special session for all of us. But she's lucky to have the complete great legacy since 1929. In Chengapolpet, there was Periyar who did the first women's conference of self-respect conference, which Periyar started and I think led this entire country. And I would like to compliment Talapati Stalin Anna for this most wonderful thing which his father did. And I think it's wonderful that the son takes the legacy of the Samavat Puranam, which every woman who left together. And not did she just live together, the house is not in the husband's name, the house is in the woman and the wife's name. So I really compliment this for this wonderful work that they have done. And this conference is about women. I don't look at myself as a woman MP. I'm a member of parliament. But I would definitely like to put something on record which actually I would not like to call my friend Kanimoli a victim. But this time when the speeches started about the women's reservation bill, Kanimoli, which actually means sweet lemon of Chennai, I'm eternally grateful for us to be here together to celebrate life, to celebrate freedom, to celebrate joy, to bring it, because I think women have a huge power behind it. Vanakkam. Honorable Chief Minister Stalin Anna,
and my dear younger sister Kanimori, all the women leaders of India who are on the stage, Mehbooba ji, a woman chief minister of Jammu and Kashmir, we should really pay our respects to her. Priyanka ji, Supriya Sule ji, Dimple Yadav, Annie Raja, Leshi Singh, very, very outspoken Rakhi ji, Sushmita Dev ji, Sayogi Sahodadal, all my Annas and all my Akkas, Neriya Akka, Neriya Anna. I am very proud to be here today on a very, very important occasion. Of course, today we are here to remember Kalanyar M. Karunanidhi. But today is a very important day in the history of our country. 14th October is the day that Dr. Baba Saheb Ambedkar, to escape the tyranny of the caste system and Manusmriti, converted to Buddhism. Today is the day of his conversion. So I think that it's a very appropriate occasion for this meeting. Today we are honoring the life and struggles of Sri Karunanidhi, who was a crusader for social and cultural change before he even entered the arena of electoral politics. And even before independence, Tamil Nadu was home to the self-respect movement, to the Justice Party, which in those days challenged the unjust Varnashram Dharma system based on Manusmriti. And Periyar, of course, the great Periyar, was the leader of that movement. But while he spoke about social justice, Periyar never forgot to speak about women. He talked about the slavery of women, and he demanded that women should get equality, not only in property, but also inside the home and inside society also. And that was the struggle started in Tamil Nadu. Periyar was a leader of that struggle, and I'm very proud to say that Comrade Rammurthy, Comrade P. Rammurthy, was also one of the leaders of that struggle. That is the struggle from which Karunanidhi ji emerged. He was a writer, he was a poet, he was a script writer, he was a great journalist, he was a great orator. And after 1965, when the big anti-Hindi agitation took place in Chennai, and I was a witness to that because I was a student in Chennai, and on the religion and the caste of the criminal and the religion and the caste of the victim. So that is why we see that on Independence Day in Uttar Pradesh, a Dalit girl who was gang raped, she was said to be a liar. The chief minister said she was a liar. When she died, her body was taken away by the police and burnt in the middle of the night. And the 4 people who were arrested, 3 of them have been released because they belong to the same caste as the chief minister of Uttar Pradesh, and the judge says there was no rape. We are seeing that a wrestler, the chief of the Wrestling Federation, who has been accused by the Delhi police of being a continuous sexual offender, he is sitting in that new building of parliament, and the BJP party, the government, is not ready to take any action against him in spite of the struggle of the women wrestlers. We are seeing that after what happened in Manipur, which we have never seen in our country, that women were handed over by the police to a mob. They were stripped, they were gang raped, and our Chief Minister of Manipur and the Prime Minister of India, who are running a double-engine government, they did not have one word to say about the women and their suffering. And now after 5 months, those women are still crying for justice. Nobody is there to listen to them. This is what is happening in our country as far as women are concerned. And now, to try and get the women's votes, what does the BJP do? They pass the Women's Reservation Bill. It is now an act. But how do they pass it?
Just like they give free gas cylinders. They give you 3 free gas cylinders and then they say, now you go and buy one for 1,200 rupees. This is how they implement their policies. So, Women's Reservation Act has come. But when will it be implemented? Nobody knows. Theriyada. Araka theriyada. Nobody knows. When is this Women's Reservation Act going to come? 24? Illa. 29? Illa. After that, no. I want to tell you, brothers and sisters of Tamil Nadu, to get the Women's Reservation Act implemented, you have to throw out this BJP government, otherwise it will never be implemented. And now, I want to say in the end, that change is coming. There is no doubt about it, change is coming. We can feel the winds of change. And once again, not the BJP agenda, but the agenda of social justice, economic justice, gender justice, they are emerging to occupy center stage in this battle against the BJP. And here, the alternative policies of the left front government. சோனியா காந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அன்னை சோனியா காந்தி will be honored by the Honorable Chief Minister of Tamil Nadu. திராவிட இயக்க பாதையில் விளிம்புநிலை மக்களுக்காக சமரசமின்றி பணியாற்றி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை மேடம் சோனியா காந்தி, தலைவர் கலைஞர் அவர்கள் தியாக திருவிளக்கு என்று அன்போடு அழைத்த அன்னை அம்மையார் சோனியா காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்களே, முதலாக தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ் மக்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய அடித்து தட்டு மக்களுடைய தோழி பிரியங்கா காந்தி அவர்களே, my friend and my sister, நாடாளுமன்றத்திலே எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய போராளி சுப்ரியா சூலே அவர்களே, சமூக மாற்றம், பொருளாதார நீதி இவற்றுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சுழன்று பணியாற்றக்கூடிய தோழியர் சுபாஷினி அலி அவர்களே, தோழியர் ஆனி ராஜா அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட முலாயம் சிங் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த டிம்பிள் யாதவ் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பில் புரட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியின் அமைச்சர் லேஷி சிங் அவர்களே, டெல்லி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ராக்கி பிட்லன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுஷ்மிதா தேவ் அவர்களே, மகளிர் அணியுடைய செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த கூட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களே, அவர் உள்ளிட்ட அணி செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின்
முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அத்தகைய ஒளியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவொளி பெற்ற தீபங்களாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு மகளிருக்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். யூபிஏ ஆட்சியிலே 2010 அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தலிலே நம்முடைய ஆதரவோடு மகளிர் மசோதா ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியிலே எந்த பெண்ணுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 50,000 பேருக்கு மேல் தன் வீடுகளை விட்டு நூற்றுக்கணக்கான முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சுஷ்மிதா தேவ் அவர்களும் அந்த முகாம்களை சென்று பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வாழ முடியாத நிலையிலே சொல்லுனா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை மாதக்கணக்கிற்கு பிறகும் இன்றும் வீட்டிற்கு போக முடியாத நிலை. இதே பிஜேபி குஜராத்திலே செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை, பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இன்று வரை மறந்து விட முடியாது. மத கலவரங்கள், காழ்ப்புணர்வு அரசியல், வெறுப்பு அரசியல் என்று வரும் பொழுது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இந்த நிலை. இந்த நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவங்க இல்லாம அவங்களை அழைக்கக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டோடு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மையார் கோயிலுக்குள்ள போக முடியாது, பாராளுமன்றத்திற்கு வர முடியாது என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டினே முதல் குடிமகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல பக்கத்திலே பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் ஒரு பெண், ஒரு தலித் என்பதால் இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய நிலை. அதே போல டெல்லியிலே விளையாட்டு வீராங்கனைகள் தங்களுடைய நியாயத்திற்காக மாதக்கணக்கிலே போராடினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இல்லை. இப்படி யாருக்குமே அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை வாய்ப்பு நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய 43% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் பெருமையாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சியில் முதல்ல 2016-17 15% பெண்கள் வேலைக்கு. Knowing that the words I was to speak would break her heart, yet I spoke them, and I watched as the light of happiness was extinguished from her eyes forever. We walked down the stairs of the plane onto the tarmac of Minambakam Airport Terminal, shocked and alone. Then suddenly, as if sent by the embarrassed gods who had failed us, a crowd of women dressed in blue saris surrounded us. They were ladies who worked at the airport. They held my mother in their arms
and cried inconsolably with her as if they were all my mothers, as if they too had lost their beloved. In those shared tears, a bond formed between me, between my heart and the women of Tamil Nadu that I can neither explain nor ever erase. Ningal Daniyen Thai, Ningal Daniyen Sahodari, Inge Uguludan, Irupadai, நான் பெருமையாக கருதுகிறேன். இன்று நான் நம் அன்னை வரை பற்றி பேசப் போகிறேன். இந்திய நாட்டின் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். I am here to remind you that we are the strength of this proud and beautiful nation which is our motherland. My sisters, no matter how rich we are or how poor we are, no matter whether we live in big cities, small towns or villages, no matter how well educated we are or how much lack of opportunity we have faced, we are the bedrock upon which our families and our societies are built brick by brick. We are the ones that carry the weight of our society on our shoulders. We do this with grace and courage. We do it with tenacity and strength of will, and our capacity to absorb pain and suffering is immense. We are proud of these qualities which have been passed on in our bones through generations and generations of oppression. But my sisters, I am here to remind you that we are more than this. We are greater than our ability to bear suffering. We are the ones that nurture and hold, that give to our children and to all those around us unfailingly. We are the ones who teach courage, the ones who teach love. It is us who understand forgiveness and us who know how to fight fearlessly in the face of adversity. We are the workforce powering our nation forward, and we are the millions of young women aspiring towards a better future. We know how to rise from the darkest night to claim a new dawn. We have a light within each one of us that is capable of shining brighter than the sun, but that light has never been allowed the freedom and joy to shine in its fullness. It was almost 100 years ago that Tandai Periyar asked, Penien, Adimayanal, why were women enslaved? Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward. My sisters, this empowered you, the women of Tamil Nadu, to show the way of emancipation and progress to the rest of India. Yet across our nation, beneath the surface of progress, we are still struggling with the harsh reality of an முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் தமிழிலும் இணைந்து சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக பற்றாளரும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராத பணியாற்றி வரும் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is great pleasure to extend a warm invitation to திருமிகு மெஹபூபா முஃப்தி to deliver her special address. Respected Sonia Gandhi ji, Dalapati MK Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu, Kanamozi Karunanidhi ji, Priyanka Gandhi ji, Supriya Sole ji,
Dimple Yadav ji, Subhasni Ali ji, Annie Raja ji, Miss Lesh Singh ji, Miss Rakhi Bidlan ji, and Miss Sushmita Dev ji, and all my brothers and sisters. I don't know whether I should call Akka and Anna. Is that right? This is for the first time I am making a speech by reading a script, because since I don't know Tamil, you don't know Urdu, so I'll try to be do my best. It's an honor for me to attend the 100th birth anniversary of Kalaignar Karunanidhi ji and to speak on a subject that is incredibly close to my heart, not just because I am a woman, but because I have gone through all that a woman has to endure during the life since the time she is born. Most people assume that women from privileged backgrounds like me have it easy, but that's not the case. Every woman, regardless of her religion, social status, caste, creed, and color, undergoes tremendous challenges, sometimes simply to survive, let alone thrive, and I am sure the galaxy of women here will vouch for that. Even though born with privileged backgrounds, we have to work very, very hard, Female infanticide, child abuse, discrimination at home, discrimination at workplace, dowry deaths, rape, violence, and other atrocities keep happening to all of us. And one cannot simply state enough the huge role Karunanidhi ji played towards the emancipation and upliftment of women. His crusade in this direction started much before he entered politics. Even as a writer, blessed with a razor-sharp intellect, his scripts were ahead of his times. They strongly advocated equal rights for females and also helped in removing social stigmas and taboos associated with women by renouncing religious patriarchy. When I look at our country today, I feel the women in our country are not in a good place. They are suffering, which has failed to fulfill the promises they had made. During UPA, there was 450 rupees for cylinder. Now it is 1200 rupees. Petrol has gone 100 rupees above. Who is suffering the most? The housewife. And to add to all of this, the present government, the Modi government, is trying to divert the attention from all these problems by their sinister design of injecting hatred, venom into the society through the youngsters of the poorest of poor. These poor boys are encouraged. They are provoked to lynch the people of other communities. They are garlanded. The people, the sons, the daughters of the ruling party are studying good education in and abroad. They are having good jobs, lucrative jobs. They are getting good contracts. And if they don't have a job, then they go and head the sports bodies of our country. But what about the poor children? They are pushed into implementing their sinister agenda of divide between Hindus and Muslims. And this is really tearing apart our society. And again, it has a very, very drastic effect on the women folk. Because any person who commits a crime, he is a criminal. Whether he goes to jail or not, so they are criminalizing the whole society at this point of time. So, my point is that if and when, inshallah, I hope that the India Alliance will come to power, and Rajiv Gandhi ji has already sown the seeds of 33% reservation in panchayats. We have a huge number of women who are ready to take their place in assemblies and parliaments, and I am hopeful once India Alliance comes to power,
Rajiv Gaji's dream will come alive. It will be fulfilled, not like a joke which our Prime Minister played. He signed a check, kept it in his pocket, and told the women folk, we'll cash it sometime in 2047. So, but we're not going to do that. Inshallah, I am hopeful. And at the last, I would like to thank once again Stalinji, Kanimuziji, who was personally invited us. And I'm so happy that Sonia ji is here to grace the occasion. And thank you so much for bearing with me. I know I have not been able to, make you understand every word I said, but thank you so much. தேங்க்யூ மேம். மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கை ஒளியாய் திகழ்பவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிதும் மதித்த தலைவருமான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் மாநாட்டு பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்களின் உரையை மொழியாக்கம் செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்மோன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I think it's too high, no? No, leave it. சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இறக்கங்களும் இருந்திருக்கின்றன. தாண்ட வேண்டும். Yet we all know this struggle continues and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. The remarkable non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi Resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and the socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the leadership, chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாத்வீகமான வன்முறையற்ற சுதந்திர போராட்டம் மகளிர் சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தியது. 1928 அரசியல் சாசன சட்ட வரைவு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான குழு தயார் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு கராச்சியிலே நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி தீர்மானம் என்கிற பெயரிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள், இந்த இரண்டு ஆவணங்களும் பெண்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதிலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செயல்பாடுகளிலே அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம், இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை
has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehboobaji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are happy, but we are not. We women are not. And we are going to fight for it till we eventually get there, whether you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க முடியாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது இந்த சட்டம் நிறைவேறினர்கள் பேசியது போல இந்த சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வரும், என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கி இருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I'm glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும் அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்து கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே 1/4 பங்கு பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, 1/4 of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் 1/4 பங்கை சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. Another very important initiative brought in by Karunanidhi was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%. And I am told that just recently, Chief Minister DMK Stalin has raised it to 40%. And I commend it implemented as soon as possible. We will all work together to see to it that it happens. நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக இதனை சாதிப்போம். We shall be victorious. Vetri namade nandri. நன்றியோடு உழைப்போம், வெற்றி நமது.
We feel honored by your presence and thank you for your historical address in this historical event, madam. நூற்றாண்டு கண்டு திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் மகளிர் உரிமைகளை பேணி பாதுகாத்து பார் போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று முனைப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி அவர்களே, திருமதி சுப்ரியா சுலே எம்பி அவர்களே, மாண்புமிகு பீகார் மாநிலத்தினுடைய அமைச்சர் திருமதி லட்சி சிங் அவர்களே, திருமதி சுபாஷினி அலி அவர்களே, திருமதி டிம்பிள் யாதவ் எம்பி அவர்களே, திருமதி ஆனி ராஜா அவர்களே, திருமதி ராக்கி பிட்லன் அவர்களே, திருமதி சுஷ்மிதா தேவ் அவர்களே, திருமதி சுகேஷ் சிங் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தலைவர் பெருமக்களே, கழக மகளிரணியின் செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, அப்போது தனக்காக காத்திருந்த பிரதமர் பதவியை மறுத்து இந்திய அரசியல் வானில் ஒரு கம்பீர பெண்மணி என நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். Which I can never forget. He was like a father figure to me. சொன்னார், எழுதினார். அத்தகைய ஆழமான குடும்ப பாச நட்பை கொண்டவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அவரும் இளம் அரசியல் ஆளுமையாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னகரில்லா மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சுப்ரியா சுலே எழுந்தாலே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அஞ்சி நடுங்குவார்கள். பார்க்கறது தான் இப்படி இருக்கிறார். ஒரு பீகாரில் இருந்து அருமை நண்பர் நிதிஷ்குமாரின் குரலை எதிரொலிக்க லட்சி சிங் வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எண்ணத்தை சொல்வதற்காக டெல்லி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் ராக்கி பிட்லன் வந்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவருடைய அருமை மனைவியுமான டிம்பிள் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அந்த கட்சியினுடைய மகளிரணியின் தேசிய தலைவர் ஜூயி சிங் வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் மமதா பானர்ஜியுடைய பிரதிநிதியாக சுஷ்மிதா தேவ் வருகை தந்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் பிரதிநிதிகளாக சுபாஷினி அலையும் ஆனி ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மேடையே இந்தியா கூட்டணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. I would like to request all the leaders present on the dais. The BJP can be defeated only through unity. Tamil Nadu has shown this since the 2019 elections. A united alliance like one in Tamil Nadu should be formed in every state across India. If the anti-BJP parties can unite and rise above the minor differences, we can surely defeat the BJP, which is against the interest of the people of India. I urge our sisters present here to relay this message to their party leaders. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழைகளை விளிம்பு நிலை மக்களுடைய மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி வாங்கிடுவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி. ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதி குரலைத்தான் தொடர்ந்து இப்ப எதிரொலிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை, வேலைவாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை போன மாதம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாதம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை இல்லை, பெண்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை, அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடியல் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள்.
இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிரணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.